விட்டிடுவேன் உனக்கென்றால் அதற்கிசைந்து பெரும் பசியால் சுட்டிட நான் மிக மெலிந்தேன் சுவைபிட்டில் உதிர்ந்தவற்றை இட்டிடுவாய் அதிதின்று கட்டிடுவேன் என்னுடைய கரையென்றார் கரையில்லார். இது 30 வயசு கீழே இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள். மேலே இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த பொருள் புரியும். இது சிவபெருமானுடைய திருவிளையாடலில் ஒன்று. பிடிச்சா மட்டும் கேளுங்க. சிவபெருமான் சொக்கநாதர் மதுரையில் பாண்டிய மன்னன் அரசாண்டுட்டு இருக்கும்போது வைகை நதியோட கரை உடஞ்சி தண்ணி நாட்டுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ ராஜா ஒரு உத்தரவு போட்டார். வீட்டுக்கு ஒரு ஆண்மகன் மண்ணள்ளி கொட்டி கரையை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாட்டில் ஒரு மூதாட்டி இருந்தாங்க. அவங்க ரொம்ப வயசானவங்க. அவங்க புட்டு வியாபாரம் பண்ணிவிட்டு அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க. அவங்களுக்குன்னு யாருமே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது ராஜா கிட்ட சொன்னால் அது சரின்னு சொல்லியிருப்பார். ஆனால் காவலாளி ஒத்துக்கலை. உன் சார்பில் உன் வீடுங்கிறதுனால உன் சார்பில் ஒரு ஆள் கண்டிப்பாக கரையை அடைக்கணும்னு சொல்லிட்டு காவலாளி சொல்லிட்டு போயிட்டார். அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அந்த பாட்டி சிவபெருமான் கோயில் சொக்கநாதர்கிட்ட போனாங்க. இந்த மாதிரி எனக்கு யாருமே இல்லை, உன்னை தவிர நான் வேறு யாரையும் கதின்னு அடையலை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. அப்போ சிவபெருமான் ஒரு மண் சட்டியும் ஒரு மம்முட்டையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார். எதுக்கு? கரையடைக்க போகிறாராமா. ஆமாம், வந்தார். அந்த மூதாட்டி வீட்டுக்கு வந்தார். சொன்னார், எனக்கு யாருமே சோறு போடுறதில்ல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் உன் சார்பில் மண் அள்ளி கொட்டி கரையை அடைக்கிறேன். எனக்கு நீ நல்லா இருக்கிற வைக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கிற புட்டு வேண்டாம், உபயோகம் இல்லாமல் போகிறேன் உதிர்ந்து போன பிட்டு மட்டும் எனக்கு போடு, அதை நான் சாப்பிட்டுட்டு உன் கரையை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த உதிர்ந்து போன பிட்டெல்லாம் போட்டாங்க. நல்லா சாப்பிட்டுக்கிட்டாரு. மண் சட்டியும் மம்முட்டியோடு வந்தார். ஒரு சட்டி மண் அள்ளினார். அது நிறைய கூட ரொம்பலை. பாதி சட்டியை கொண்டுட்டு போய் போட்டு மண்ணை திப்புன்னு போட்டார். அங்கே ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தடியில் அந்த மண் சட்டியை தலைக்கி வச்சு படுத்து தூங்கி போயிட்டார். காவலாளிக்கு பயங்கர கோபம். ஏன்னா பாண்டிய நாடே ஆபத்தில் இருக்குது. தண்ணி தழும்பிட்டு நிற்கிது. கரையை அடைக்கலை அப்படின்னா நாட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும், பெரிய பிரச்சனையாயிடும். எல்லாரும் அவசரமாக இராணுவ வேகத்தில் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க கடமையை அவங்கவுங்க ரொம்ப சிறப்பாக ரொம்ப செய்கிறாங்க. இவர் தூங்குறாரு. காவலாளி தட்டி எழுப்பி திருப்பியும் போய் அள்ளி கொட்ட சொன்னான். திருப்பியும் ஒரு அரை சட்டி மண்ணை கொண்டு போய் கொட்டினார். திருப்பியும் மண் சட்டியை தலைக்கு வச்சு படுத்து தூங்கி போயிட்டார். அவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. இவர்கிட்ட வேலை வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மகாராஜா மேற்பார்வைக்கு வந்திருந்தார். அங்கே போனான். இந்த மாதிரி ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கிறாருன்னு அவரால் வேலையே வாங்க முடியல அப்படின்னு சொல்லி காவலாளி சொன்னான். மகாராஜாவுக்கு பயங்கரமான கோபம். எல்லாரும் இப்படி இராணுவ வேகத்தில் ஒரு நிமிஷம் கூட இது நிற்காமல் வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த ஆள் தூங்கிட்டு இருக்கிறாரா, என்ன ஆபத்துன்னு கூட புரியாமல் ஒரு மனுஷனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இப்படி ஒரு மனுஷனாக நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு எடுத்துகிட்டு தூங்கிட்டு இருந்த ஒரு முதுகு மேலே ஓங்கி அடித்தார். அப்போ ஈயெறும்பு அங்கேருந்த ஈயெறும்பு முதல் கொண்டு கத்துச்சிங்களாம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடி அவர் மேலே விழுந்துச்சோ இல்லையோ, ராஜா, காவலாளிங்க, மண்ணள்ளிகிட்டு இருந்தவங்க, மண் கொட்டிக்கிட்டு இருந்தவங்க, அங்கே இருந்த அத்தனை ஜீவராசிகள் முதுகுலையும் அந்த சாட்டை அடி, பிரம்பு, தழும்பு இருந்ததாக எல்லாருமே சொல்லுவாங்க. உழுவாத அடிக்கு அவ்வளோ தழும்பு வந்துச்சு. அப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சது வந்திருக்கிறது சிவபெருமான் தான், சொக்கநாதர் தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ கடவுளையே போய் நான் சவுக்கால் அடிச்சிட்டனே அப்படின்னு சொல்லி கதறி அழுது அவருடைய பாதத்தில் விழுந்தார். அப்போ சிவபெருமான் சொன்னார், இல்லை இது என்னுடைய திருவிளையாடல் ஒன்று தான், நான் அந்த மூதாட்டிக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே ராஜா சொன்னார், இந்த மூதாட்டியின் மேல் அரண்மனையில் கூட்டி போய் வச்சு நாங்கள் மகாராணி மாதிரி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த கரையை நானே அடைச்சி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சிவபெருமான் தன்னுடைய சக்தியால் அந்த வைகை நதியோட கரையை அடைச்சி கொடுத்ததா வரலாறு. இது சிவபெருமானுடைய ஒரு திருவிளையாடல்.